நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். நீதிமன்றத்துல விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுடைய ஜாமீன் மனு மற்றும் அவரை காவலில் விசாரிப்பதற்கான அந்த 2 மனுக்களும் விசாரணைக்கு வந்தது. தூத்துக்குடி மாவட்ட நீதித்துறை நடுவர் சுமதி முன்பு இந்த விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணைக்காக பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு வரவழைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை நீதிபதி மேற்கொண்ட போது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்புல DSP கண்ணன், மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ஜானகி, சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஸ்ரீதேவி ஆகியோர் ஆஜராகினர். அவர்களது தரப்பு வாதத்தை முன்வைத்தார்கள். அதே போல ஜாமீன் கேட்டும் நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர்களும் ஆஜராகி வாதாடினார்கள். இந்த சூழல்ல 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நிலையில ஜாமீன் மனுவை ரத்து செய்த நீதிபதி அதே போல காவலில் எடுத்து 2 நாட்கள் காவலில் எடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்த மனுவையும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில இந்த 2 வழக்குமே ரத்தான சூழல்ல இங்கிருந்து நேரடியாக மீண்டும் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு மார்க்கண்டேயன் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விசாரணை நடந்த சூழல்ல மாவட்ட நீதிமன்றம், அதாவது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகமே பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பரபரப்பாக காணப்பட்டது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.